வெல்கம் டு எஸ்ஐடி கேஸ். அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம எஸ்ஐடி ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாம் 800 வேகனரு ஜென்னு எல்லா வண்டி ஆம்னி எல்லா வண்டியும் இருக்குங்க. லோ பட்ஜெட் எல்லாமே பட்ஜெட் கார்ஸ் தான். ஒரு 10 6 7 வண்டி இருக்குது. பார்க்கலாங்க. ஃபஸ்ட் வண்டியிலிருந்து பார்க்கலாங்க. இந்த வண்டி 96 மாடலுங்க. கார்பெட்டர் டைப்பு. ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனருங்க. இன்னும் 1 வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குதுங்க. ஃபியூர் பெட்ரோலு. 4 டயர் புதுசுங்க. இந்த இடத்துல மட்டும் இந்த கவுல் மட்டும் பெயிண்ட் பண்ணணுங்க. வண்டி மற்றபடிக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 95,000 ஓடி இருக்குது. சீட் கவரில் பக்காவாக இருக்குது பாருங்கள். எல்லாம் நல்லா இருக்குங்க. பாடி பொரிச்சல் இல்லாத பாடின்னு வச்சுங்களேன். ஃபியூர் பெட்ரோலுங்க. டயர் 4மே புது டயருங்க. உள்ள இண்டியல் பாருங்க. எல்லா ஸ்டெப்பன் டயரில் தான் இண்டியலில் சூப்பராக இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேட், அதாவது குறையாதுங்க. 50 ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க. ஃபைனலாக 50 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 96 2 ஓனர் 1 வருஷம் கரண்டில் இருக்குது. வண்டி நல்லாயிருக்கு. வாங்க ஓட்டிப்பட்டு எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து பார்க்கலாங்க. டிஎன் 33 நம்பரு. 2004 மாடலுங்க இது. 33 நம்பரு. டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 60% டு 70% இருக்குங்க. வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும். 29 வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது. இன்சூரன்ஸு இல்லைங்க. இது முடிஞ்சுது. இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 38,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஓனர் 2 ஆயிடுச்சு. நல்லாயிருக்கும். வண்டி சுத்தமாக இருக்குன்னு வச்சுங்களேன். சீட் கவரு இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏசி நல்லா இருக்குங்க. பேக் சீட்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணா. கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடி இருக்குது. என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குங்க. எல்ஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்கும். எல்லாமே நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். பாருங்கள். ஸ்டெப்பின் டயர். பாடி சுத்தமான பாடின்னு வச்சுங்களேன். பெட்ரோல்லையும் ஓடுங்க, கேஸ்லேயும் ஓடுங்க. நல்லாயிருக்கும். 2004 மாடல். ஓனர் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 ஓனர் ஆயிடுச்சுங்க. இன்ஜின் பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சுத்தமாக இருக்குது பாருங்கள். எம்பிஎஃப் இன்ஜினு. அது ஒன்று தான் கார்பெட்டர். இது எம்பிஎஃப் மாடல். நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1.10 சொல்லுதுங்க. ஏதோ நேரில் வாங்க. இன்னும் ஒரு சின்ன வித்தியாசத்தில் அனுசரித்து பண்ணித்தரேன். ₹1 மேலே ஏதோ ஒரு 1000 வந்தாலும் பண்ணித்தரேங்க. நல்ல வண்டி. இது பார்த்தீங்கன்னா 2005ங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சென்னை நம்பருங்க. ஆனால் லோக்கல் டியோடு தான் இருக்குது. 2005. ஓனர் 3 ஓனருங்க. எஃப்சி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியாக இருக்கும். ஒரு 60% இருக்குங்க. எஃப்சின்னு ஒரு 3 மாதத்துக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். எஃப்சி இன்சூரன்ஸு. இது ரவுண்ட் டேங்க் எண்டாஸுங்க. சீட் கவர் வந்து எல்லாமே நல்லா இருக்குங்க. பேக் சீட்டு எல்லாமே நல்லா இருக்குங்க. டேங்க் என்டாஸ்மெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். ரவுண்ட் டேங்க் இருக்குதுமே. நல்லா இருக்கு பாருங்கள். இது ஸ்டெப்னி மட்டும் ஆகாதுங்க. வேறு மற்றபடிக்கு வண்டி நல்லாயிருக்கும். மேலே ரூப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயின் கம்மியாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் நல்லாயிருக்கும். இன்ஜின் ரூப் பாருங்கள். பேட்டரியில் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பெயின் கம்மியாக இருக்குங்க. அழுக்கு மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. வண்டி மற்றபடி சும்மா நல்லா இருக்குது. M5 மாடல் தான். வண்டி சுத்தமாக இருக்குது. 2005ங்க. 3 ஓனர். எஃப்சி இன்சூரன்ஸ் இன்னும் 3 மாதம் இருக்குது. இது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 90 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். நேரில் வாங்க பேசி பாருங்கள். நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன். 1.10 சொல்லியிருப்பேன். ₹1 பண்ணலான்ட்டு 90 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஃபைனலாக ஃபைனல் ரேட் 90 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2005 மாடலுங்க. ஈரோடு நம்பரு. ஒரே ஓனரு. 29 வரை கரண்டில் இருக்குது. டிஎன் 36 ஃபேன்சி நம்பருங்க. 2030 வரை கரண்டில் இருக்குதுன்னு வச்சுங்களேன். டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் இருக்குங்க. வண்டி ரொம்ப சுத்தமான வண்டி. கார்பெட்டர் டைப்பு. தெளிவாக இருக்குண்ணா. சீட் கவர்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. எக்ஸ்ட்ரா கவர் இருக்குது போட்டிருக்கு. நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். பேக் சீட்க்கு இது எல்லாமே நல்லாயிருக்கு. வண்டி ஒரு இடத்துல கேரில் அடிபாடு இல்லாத வண்டி. ஏசியில் நான் ஏசி. டேங்க் எண்டாஸ் நான் ஏசி கார்பெட்டர் டைப்பு. 30 வரை கரண்டில் இருக்குது. ஒரே ஓனர். 65,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். வண்டி எடுத்த பிடிச்சி ஓனர் கை மாறாத வண்டி. ஒரே ஓனர். இது டேங்கிலிருந்து எல்லாமே இருக்குது பாருங்கள். டேங்க் என்டாஸ்மெண்ட் இருக்குது. ஸ்டெப்னிலிருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். பாடி சுத்தமான பாடி. ஏன்னா லோக்கல் நம்பர் ஒரே ஓனர். ரொம்ப தெளிவாக இருக்கும் வண்டி. இது ஃபைனல் 1.30 தான் கிடைக்கும். ரேட் கம்மியாக கிடைக்காது. 35 ரூபா சொல்லுதுங்க. 30 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். நேரில் வாங்க. வந்து ஓட்டி பாருங்கள். மெக்கானிக் கூட்டிட்டு வந்து கூட நீங்கள் ஒவ்வொரு வண்டி செக் பண்ணி எடுத்துக்கலாம். கார்பெட்டர் டைப்புங்க. இன்ஜின் ரூம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு. 65,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. 1,30,000 தான் வெரி ஃபைனல் கிடைக்கும். ஜென்னு 2002. 2 ஓனர் கண்டிஷன் இருக்குங்க. இது அப்படி தாங்க. எஃப்சி கரண்டில் இருக்குது. வண்டி சுத்தமாக இருக்கும். ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனருங்க. டயர்னாலும் ஒரு 70% இருக்குங்க. எல்லாமே தெளிவாக இருக்கு பாருங்களேன்.
கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது கம்மியான கிலோமீட்டர், ஒரு 38,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். ஓனர் பார்த்தீங்கன்னா 3 ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க. எக்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது. 3 ஓனர் கண்டிஷன் இருக்குது. பேக் சீட்டு எல்லாமே நல்லா இருக்கு பாருங்களேன். வண்டி சுத்தமான வண்டிங்க. இது ஒரு வெரி ஃபைனலாக 90 ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க. போன வீடியோவில் 99 ரூபா சொல்லியிருப்போம் ஃபைனல். 90 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாம். எம்பிஎஃப் தான், கார்பெட்டரில் ஃபுல் பெயிண்ட் ஆயிடுச்சு. இது எப்சிக்கு பெயிண்ட் ஆயிடுச்சுங்க. பெயிண்ட் ஆகலைன்ட்டு அப்புறம் இங்கே வந்து பெயிண்ட் ஆகிருக்குன்னு சொல்லியேன்னு சொல்லக்கூடாது. பெயிண்ட் ஆயிடுச்சுங்க. நம்ம என்ன வண்டியில் இருக்குதோ அதை சொல்கிறோம், அவ்வளோதான். வண்டி நீட்டாக இருக்கும். 3 ஓனர் எப்சி கரண்டில் இருக்குது. பெயிண்ட் ஃபுல் பெயிண்ட் ஆயிடுச்சு. 90 ரூபாய்க்கு வெரி ஃபைனலாக கொடுக்கலாங்க. அது கீழே கொடுக்க முடியாதுங்க. நேரில் வந்து ஓட்டி பாருங்க. அடுத்து வேகனர் 2000 மாடலுங்க. ஓனர் 3, 29 வரைக்கும் கரண்டில் இருக்குது. இது அப்படி தாங்க, ஃபியூர் பெட்ரோலு. சென்னை நம்பர் தான், ஆனால் லோக்கல் டியோல் இருக்குது. டயர் ஒரு 40% தான் இருக்கும். வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 8,000 ஓடி இருக்கும். சீட் கவரில் பக்காவாக போட்டு வச்சுருக்காங்க. இண்டியில் நல்லாயிருக்கும், சுத்தமாக இருக்குன்னு வச்சுங்களேன். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பேக் சீட்டு, ஃப்ரண்ட் சீட்டு எல்லாமே தெளிவாக இருக்குது. வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் அடிபாடு இல்லாத வண்டிங்க. மாடல் கம்மியாக, ஓனர் 3, எஃப்சி 29 வரைக்கும் இருக்குது. வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஜாக்கி லிவர் எல்லாமே இருக்கும். இன்ஜின் ரூம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது. 2000 மாடலாக இருந்தாலும் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. தெளிவாக இருக்குங்க வண்டி. பாடியெல்லாம் அடிவிடாத பாடி. ஃபைனலாக 92 ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க. இது 2000 மாடலில் 3 ஓனர் எஃப்சி 29 வரைக்கும் கரண்டில் இருக்குதுங்க. 92 ரூபாய்க்கு வெரி ஃபைனல் கொடுக்கலாங்க. அவ்வளோ தான் கொடுக்க முடியும். நேரில் வாங்க பேசிக்கலாம். அடுத்தது ஆல்டோ 800ங்க. 2015 மாடல், ஓனர் 3, 1,32,400 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி. இது ஓனர் 3 இருந்தாலும் டயர் 80% இருக்கும். 30 வரைக்கும் கரண்டில் இருக்குது. வண்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். பெட்ரோல் வண்டி, மைலேஜ் நல்ல மைலேஜ் கிடைக்கும். சின்ன பட்ஜெட் தான், வண்டி நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஒரிஜினல் பெயிண்டோடு இருக்குது. பேக் சீட் எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டி சுத்தமாக இருக்குது பாருங்கள். இன்ஜின் ரூம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. பேட்டரியிலேருந்து எல்லாமே புதுசு. அந்த கவர் கூட பிக் கிடையாது. பேட்டரி புதுசு. 132 ஓடிக்குது. 3 ஓனர் 15 வரைக்கும், இன்னும் 30 வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது. பெட்ரோல் வண்டி ஆல்டோ 800, 132 ஓடி இருக்குது. 2,25,000 வெரி ஃபைனல் கொடுக்கலாம். ஃபைனல் ரேட் அதுதான். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஃபைனல் ரேட்டுங்க. வந்து ஓட்டி பாருங்கள், எடுத்துகிட்டு போகலாம் வாங்க நல்லபடியாக. சேண்ட்ரோ 2007 2 ஓனருங்க. கோயம்புத்தூர் நம்பரு. ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ஃப்ரண்ட் கிளாஸ் கூட மாற்றாத வண்டி. கிலோமீட்டர் 1,06,000 ஓடிக்கு. டயர் ஒரு 60% இருக்குங்க. வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்கும். வேறு இண்டியிலேருந்து எல்லாம் பக்காவாக இருக்கும். ஏசி மட்டும் கொஞ்சம் கேஸ் டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. வண்டி மற்றபடி அடிவாட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி. பேக் சைட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரிஜினல் கண்ணாடி, எந்த கண்ணாடி மாற்றிருக்காது. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். இது 1,60க்கு வெரி ஃபைனல் கொடுக்கலாம். நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். 2 ஓனர் கரண்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல். நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போகலாங்க. அடுத்தது ஆம்னிங்க 2005 மாடலு. ஓனர் பார்த்தீங்கன்னா 4, எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சு 3 மாதம் ஆச்சுங்க. ஈரோடு நம்பரு. டேங்க் என்டாஸ்மெண்ட் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. டயர் 4மே ஒரு 90% இருக்குங்க. எல்லாம் பாருங்க. ஃப்ரண்ட் சீட் எல்லாமே பக்காவாக இருக்கும். எல்லாம் நல்லாயிருக்கும். பேக் சீட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். டேங்க் இருக்குது பாருங்கள். பாடி பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு. எல்லாம் நல்லாயிருக்கு. ஸ்பீக்கர்லேருந்து எல்லாமே வந்துடுங்க. இந்த இடத்துல மட்டும் இந்த ரன்னிங் போர்டு மட்டும் ஒரு பொரிச்சல் இருக்குங்க. இதை மட்டும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்குது. 2005 எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சதுங்க. கார்பெட்டர் டைப்பில் M5 மாடலு. ஃபைனலாக 1,00,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க. வண்டி கேரையிலிருந்து எல்லாம் நல்லாயிருக்கும். சுத்தமான வண்டின்னு வச்சுங்களேன். பட்ஜெட் கம்மி தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஃப்சி மட்டும் எடுக்கிற மாதிரி வரும். நீங்கள் எல்லா வண்டியும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். வண்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த வண்டி வேணாலும் நேரில் வாங்க, ஓட்டி பாருங்கள். மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி பாருங்கள். என்ன வண்டியில் சின்ன குறை இருந்தாலும் அது சொல்லுங்கள். அது தகுந்த மாதிரி நான் பண்ணித்தரேன். நேரில் வாங்க, ஓட்டி பாருங்கள். நல்லபடியாக எடுத்து போகலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.